அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே உம்முடைய ஜனங்களாய் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாங்கள் அதிலே பலப்படவும் நீர் இந்த நாளை ஏற்படுத்தினதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பலமல்ல பராக்கிரமம் அல்ல, உம்முடைய ஆவியானவராலேயே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாளிலும் பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாய் இந்த சபையிலே நடத்தி முடிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நான் சொன்னது போல தாகத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஜனம் சொன்னது போல ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே உம்முடைய சித்தத்தை எல்லா சத்துணிக்கிறைகளை முறியடித்து உம்முடைய பரிபூரண சித்தத்தை எனக்குள்ளும் கேட்கிறவர்களுக்குள்ளும் அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறதா? ஆமென். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். Livre d'Ésaïe, 9:6 chapitre 9, verset 6. அதுல முதல் ஒரு வசனம் மட்டும் தான், அந்த முதல் வசனம் மட்டும். La première partie du verset 6. ஏசாயா 9:6 முதல் அந்த வசனம் மட்டும். Donnez à l'empire de l'accroissement et une paix sans fin au trône de David et à son royaume. ஓகே, தமிழ்ல வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஓகே, அவ்வளவுதான். லூக்கா புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். Verset 5 en français c'était. 2வது அதிகாரம் Luc chapitre 2, 4-7. 4 à 7. அதுக்கு பிறகு 21. Ensuite verset 21. Joseph aussi monta de la Galilée, de la ville de Nazareth, pour se rendre en Judée, dans la ville de David appelée Bethléem, parce qu'il était de la maison et de la famille de David, afin de se faire inscrire avec Marie, sa fiancée, qui était enceinte. Pendant qu'ils étaient là, le temps où Marie devait accoucher arriva, et elle enfanta son fils premier-né. Elle l'emmaillota et le coucha dans une crèche, parce qu'il n'y avait pas de place pour eux dans l'hôtellerie. Verset 21. Le 8e jour, auquel l'enfant devait être circoncis, étant arrivé, on lui donna le nom de Jésus, nom qu'avait indiqué l'ange, avant qu'il fût conçu dans le sein de sa mère. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்த்தவதியான மரியாளுடனே குடிமதிப்படுத்தப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 28 வாசிங்க திருப்பி இருக்கா. À partir du verset 28, il le reçut dans ses bras. Il le reçut dans ses bras, bénit Dieu et dit: Maintenant, Seigneur, tu laisses ton serviteur s'en aller en paix, selon ta parole. Car mes yeux ont vu ton salut, salut que tu as préparé devant tous les peuples, lumière pour éclairer les nations et gloire d'Israël ton peuple. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இது ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியா போல கொடுக்க விரும்புகிறேன். Aujourd'hui, j'aimerais parler de donner un message ressemblant au jour de Noël. இப்போ நாங்க பார்த்தோம், ஒரு பாலகன் பிறந்தார். Nous avons vu que un sauveur est né. பிறகு நாங்க பார்க்கிறோம் மரியாள் கர்ப்பமா இருக்கிறார். On voit également dans les versets que Marie tomba enceinte. குடிமதிப்படுத்துறதுக்கு பெத்லகேம் ஊருக்கு போறாங்க. Et qu'ils partent à Bethléem afin d'être comptés parmi le peuple là-bas. மரியாளுக்கு கர்ப்பவேதம் வருது. Et ensuite, il arrive le temps où Marie doit accoucher. ஒரு ஹோட்டல் வடிவா இல்லாதபடினால அவங்க ஒரு இடம் இல்லாதபடினால அவங்க மாட்டு தொழுவத்துக்கு போறாங்க. Il n'y a pas une place donc destinée, donc ils vont dans une étable. அந்த மாட்டு தொழுவத்துல தான் இயேசுநாதர் பிறக்கிறார். Et c'est dans cette étable que naîtra Jésus-Christ.
அந்த பாலகனை சிமியோன் கையிலே தூக்கி வைத்து On voit que Siméon porte cet enfant nouveau-né இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாகவும் et il dit que cet enfant sera une gloire pour Israël, பிரஜாதிக்கு வெளிச்சமாகவும் சொல்லி சொல்றாரு. également une lumière pour tous les peuples. இது பால் குடிக்கிற குழந்தை. Et donc c'est un enfant qui boit encore le lait. அவர் கவனிங்க, இது சின்ன சின்ன குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை. தாய் தான் மரியாதை தான் நமக்கு பால் கொடுத்து வளர்க்குறான். C'est un nouveau-né puisque c'est sa mère Marie qui doit l'allaiter. ஆனால் சிமியோன் சொல்றான், திரும்ப சொல்றேன், நான் வாசிக்க எடுக்காதீங்க. ஆனால் சிமியோன் சொல்றான் இந்த குழந்தையை குறித்து. Et voilà ce que dit Siméon concernant cet enfant. புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. Dis, mes yeux ont vu ton salut, salut que tu as préparé devant tous les peuples, lumière pour éclairer les nations et gloire d'Israël ton peuple. நீங்க மத்தேயு 1 அதிகாரத்தை வாசித்தால், Si vous prenez Matthieu chapitre 1, இந்த 2வது அதிகாரத்துல இருக்குது, இந்த லூக்கா 2வது அதிகாரத்துல அது இருக்குது. et on voit également ces versets qui se retrouvent dans Luc chapitre 2, இது சாதாரண பிள்ளை இல்ல. ce n'est pas un enfant qui est simple. இது ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை இல்ல. Ce n'est pas un enfant normal qui est né issu d'une mère et d'un père. உலக ரீதியாக மரியாள் இயேசுவுக்கு தாயாக இருக்கிறார். On voit que d'après la science, donc Jésus, donc Marie est la mère de Jésus. ஆனால் யோசப் இவருடைய தகப்பன் அல்ல. இயேசுவின் தகப்பன் யோசப் அல்ல. Mais Joseph n'est pas vraiment le père de Jésus-Christ. ஏன்னா அந்த முதலாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் மூலமாய் மரியாள் கற்பம் தரிக்கப்படுவார். Parce que dans le chapitre 1, il est indiqué que le Saint-Esprit viendra et ainsi tu tomberas enceinte. Cette parole est adressée à Marie. ஆகவே இந்த குழந்தை யாருன்னு டிசைட் பண்றதுல, இந்த குழந்தை யாருன்னு நீ சரியாய் தீர்மானிக்கிறதுல தான் நீ வாழ போறியா, நீ சாக போறியா, நீ நரகத்துக்கு போக போறியா, நீ சொர்க்கத்துக்கு போக போறியான்னு தீர்மானிக்கப்படும். Et donc cet enfant, il est important de connaître qui il est. Tout dépend de ce que tu penses, de ce que tu crois. De là, tu feras le choix. Est-ce que tu iras au paradis ou en enfer? Est-ce que tu choisis la lumière ou les ténèbres? இப்ப மத்தேயு 16 அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. Matthieu chapitre 16. இந்த புதாக்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் புதுசாக வந்திருக்கிற எல்லாருக்கும். Je demande une faveur pour toute personne nouvelle ici présente. உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. சில பேர் கஷ்டமா இருந்தால் நீங்கள் தொடர்ந்து சபைக்கு வந்தால்தான் நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறது இங்கே புரிஞ்சு கொள்ளலாம். Peut-être que certaines paroles sont difficiles à comprendre pour vous, mais si vous venez de façon régulière, vous allez pouvoir les comprendre. அதுபோல உங்களுக்கு நாங்கள் அட்லீஸ்ட் புதுசாக வாரவங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புதிய ஏற்பாடு நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கவனித்து அதை விரும்பி அதை நீங்கள் விளங்கி கொண்டு வாசிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதையும் எங்களோட பிரசங்கத்தில் நீங்கள் எந்த நன்மையும் உங்களுக்கு வராது. Toute personne nouvelle, on donne le minimum, donc le Nouveau Testament. C'est à vous de le lire, de prendre la volonté de le lire afin de comprendre. C'est difficile si vous venez que le dimanche pour entendre la parole, de comprendre la parole de Dieu. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் வெளியில வந்துட்டா சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். Vous savez que lorsque je sors de l'église, après je ressemble à un enfant. ஆனால் சபையில் சிங்க மாதிரி தான் இருப்பேன். Mais dans l'église, je veux devenir et être comme un இந்த lion. புல்பிட் தான் டிசைட் பண்றது நீ நரகத்துக்கு போக போறியா இல்லாட்டி சொர்க்கத்துக்கு போக போறியா. Sur scène, lorsque j'annonce la parole, c'est là il est important d'entendre la parole et que vous prenez la décision, est-ce que vous allez au paradis ou en enfer. புதாக்களுக்கு நான் அன்பா சொல்லுகிறேன், தாழ்மையாய் சொல்லுகிறேன். நீங்க வேதத்தை படிக்க உங்களுக்கு மனதில்லை, அதை விளங்கிக் கொள்ள மனதில்லை, நான் நீங்க எதையுமே ஏசுத்தப்பட்டு கொள்ள மாட்டேன். Je voudrais vous donner un conseil avec amour, avec humilité. Également pour les personnes nouvelles, il est très important de lire et méditer la parole de Dieu. அது மிக மிக அவசியமானது. Parce qu'il est très important, essentiel pour que nous puissions grandir dans la lumière de Dieu. ஓகே, அப்ப நான் சொன்னேன் இந்த 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 கைக்குழந்தை தான். Donc c'est un nouveau-né. சிமியோன் அதை தூக்கி வச்சு சொல்றான். Simeon le porte dans ses mains et il dit, உங்களுடைய காதுல இந்த முழுவதும் அது எதிரொலித்துக் கொண்டிருக்கட்டும். j'espère qu'aujourd'hui vous allez bien entendre ces paroles que je vais vous dire. இது புரஜாதிக்கு ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு இது மகிமையாக இருக்கும். Une lumière pour les peuples, une gloire pour Israël. அது மாத்திரமல்ல சொல்றான், இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. Et il dit, aujourd'hui j'ai vu donc le salut, mes yeux ont vu le salut. அப்படினா அந்த இரட்சிப்பை கண்டது. C'est-à-dire j'ai vu le salut. என்ன இரட்சிப்பு? Quel salut? நான் பிறகு வரேன். Je vous le dirai après. இன்றைக்கு எவ்வளவு தவறாக சபையும் சரி வெளியிலே சரி இந்த குழந்தையை குறித்து இயேசுநாதர் இந்த குழந்தையை தவறாக விளங்கிக் கொள்கிறோம். Aujourd'hui, que ce soit dans l'église ou même à l'extérieur dans le monde, il y a beaucoup de mauvaises interprétations. Ils n'ont pas compris qui est Jésus.
பிறகு நான் சொல்றேனால் இந்த குழந்தை இங்கே பிறந்ததல்ல. Cet enfant n'est pas né ici. இது பரலோகத்தில் இருந்தது. C'est un enfant qui était déjà au paradis. நித்தியமாய் இருந்தது. Il vivait dans une éternité. அவர்தான் குழந்தையாய் வந்தார். Et c'est lui qui est venu comme enfant. திரும்ப சொல்றேன் இன்னொன்று. நீங்க இன்னைக்கு அநேக சபைக்குள்ளே நீங்க முழு அதாவது இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளும் போது முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளணும். Aujourd'hui, lorsque vous acceptez Jésus-Christ, il est important de l'accepter entièrement. அப்படி இல்லாட்டி பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. Sinon, vous ne pouvez pas aller au paradis. நரகம் தான். Donc c'est ça. இப்போ நான் வரேன் கொஞ்சம் கொஞ்சமா வரேன். Je vous explique petit à petit. இப்போ மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Matthieu chapitre 16. 13-16 வாசிப்போம். 13 à 16. Jésus étant arrivé dans le territoire de Césarée de Philippe, demanda à ses disciples: Qui dit-on que je suis, moi le Fils de l'homme? Ils répondirent: Les uns disent que tu es Jean-Baptiste, les autres Élie, les autres Jérémie ou l'un des prophètes. Et vous, leur dit-il, qui dites-vous que je suis? Simon-Pierre répondit: Tu es le Christ, le Fils du Dieu vivant. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது அந்த குழந்தை தான் இப்ப இயேசுவா வந்து 30 வயசுல ஊழியம் செய்யறாரு. Cet enfant, c'est Jésus maintenant, il a 30 ans et il fait le ministère. உண்மையை சொன்னால் யாரு சிமியோன் கையில தூக்குன அந்த குழந்தை தான் இன்னைக்கு 30 வயசுல இப்ப ஊழியம் செய்யறாரு. C'est le nouveau-né qui a tenu dans ses bras Siméon qui aujourd'hui a 30 ans et fait le ministère. இவர் யாருக்கு தீர்மானிக்கிறதுல தான் யாருக்கு தீர்மானிக்க சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் கூட்டி முழுமையாய் சரியாக யாருன்னு தீர்மானிக்கிறதுல தான் நீ வாழ்வா சாவா நரகமா சொர்க்கமா இது அடங்கி இருக்கு. Et tout dépend de quelle place que tu donnes pour ce Jésus. En fonction de la place que tu lui donnes, ce que tu choisis, que tu penses qu'il est, en fonction de cela sera est-ce que tu iras en enfer ou au paradis. தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? மனுஷகுமாரனா என்னை ஜனங்கள் அதுதான் தீர்மானிக்கணும் யாரு இந்த மனுஷகுமாரன். À toi de décider qui est ce Fils de l'homme. அந்த தீர்மானத்துல தான் நீ வாழ போறியா சாக போறியா. Tout repose de la décision. உனக்கு மரணமா ஜீவனா? Est-ce que tu choisis la vie ou la mort? நீ நரகமா நீ சொர்க்கமா? L'enfer ou le paradis? இப்ப நீங்க நினைக்கலாம் எல்லாரும் ஓஹோ நாங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாம எல்லாம் சொர்க்கத்துக்கு போக போறோம். Peut-être que vous vous dites moi j'ai accepté Jésus donc je vais aller au paradis. அதாவது நான் சொன்னேன் முழுமையான இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எவனும் நரகம் தான். Celui qui n'accepte pas entièrement Jésus ira en enfer. அரகுறை இயேசு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. Accepter Jésus à moitié ça ne te mènerait pas au bon chemin. நான் பாரேன் புறஜாதியார்ல எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. On verra comment est-ce que les étrangers ont accepté Jésus. சபைக்குள்ளே எப்படி நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? Dans l'église aujourd'hui comment nous l'avons accepté. ஆராய்ந்து பார்க்கிற நேரம் இது. Nous allons bien discerner ces choses. நான் சொன்னேன் திரும்ப சொல்றேன் உனக்கு இது வாழ்வா சாவான்னு தீர்மானிக்கிற இடம். C'est un endroit où tu choisis la vie ou la mort. அதுக்காக நாங்க ஒரு மணித்தியான பிரசங்கத்தை எடுக்கிறத காரணம் உங்களுக்கு சரியாக விளங்கப்படுத்துறது. Faire la prédication pendant 1 heure c'est prendre le temps de vous expliquer de façon correcte. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து இதை சரியாய் நீங்க புரிந்து கொண்டால் ஏற்றுக்கொண்டால் வாழ்வு. Bien comprendre et accepter la réponse de Simon-Pierre, tu es le Christ, le Fils du Dieu vivant. Si vous acceptez cela, c'est la vie pour vous. Ok, நான் முந்தி ஒரு கதை சொன்னேன் அது திருப்பி உங்களுக்கு சொல்றேன். Je vous ai raconté une histoire antérieurement que je vais répéter. நான் சொன்னேன் ஒரு 4 குருடர் யானையை பார்க்க போனாங்க. Il y avait 4 personnes aveugles qui sont allées vers un éléphant. அவங்க குருடர்கள். Ils étaient tous aveugles. ஆகவே ஒருத்தன் காலை தொட்டு பார்த்தான். Il y en a un qui a touché la patte de l'éléphant. அப்ப பக்கத்துல கேட்டா சரி காலை தொட்டு பார்த்தா பக்கத்துல கேட்டா அப்ப நீ பார்த்தனி தானே யானை எப்படி இருக்கு. Et donc celui qui est à côté lui demandait alors tu as touché l'éléphant, à quoi ressemble-t-il? அவன் சொன்னா தூண் மாதிரி. தூண். Il a dit ça ressemble à un poteau. இன்னொருத்தன் வயிற தொட்டு பார்த்தான் குருடன். Un autre aveugle a touché le ventre de l'éléphant. அவன்கிட்ட கேட்டாங்க இது எப்படி இருக்குது யானை எப்படி இருக்குன்னு. Et on lui pose la question et toi à quoi est-ce que tu vas comparer l'éléphant? அவன் சொன்னா ஒரு பாறை மாதிரி இருக்குது. Et il a dit ça ressemble à un rocher. அப்புறம் தும்பிக்கையை பிடிச்சு பார்த்தான். Et il y en a un autre qui a touché la queue de l'éléphant. அப்ப அவன்கிட்ட எப்படி இருக்குன்னு. Et il a dit et ça ressemble à quoi pour toi? அவன் ஒரு பெரிய தடி மாதிரி இருக்குன்னு சொன்னான். Il a dit ça ressemble à un grand bâton. மற்றவன்
சரி அப்படி ஒரு காலை தொட்டு பார்த்தாங்க. Il y en a un autre qui a touché la patte de l'éléphant. அப்ப அம்மன்ட்ட கேட்டாங்க யானை எப்படி இருக்கும்னு. Il lui a été demandé, à ton avis, à quoi ressemble un éléphant? சுலகு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. Et il a dit, ça ressemble à un vent. இதுல ஏதாவது சரியா? Est-ce que l'une de ces réponses est juste? யானை வந்து தூணா? Est-ce que l'éléphant est un poteau? யானை வந்து ஒரு கட்பாறையா? Ou est-ce que c'est un rocher? யானை வந்து ஒரு தும்பு தடியா? Est-ce que l'éléphant, est-ce que ça ressemble à un bâton? யானை வந்து ஒரு தடியா? Ou est-ce que ça ressemble également à un tuyau? அல்லது சுலகா? Ou est-ce que c'est un vent? இல்ல. Non, pas du tout. இது மாதிரி தான் இன்னைக்கு. De la même façon aujourd'hui, சபையிலே dans l'église, முழு இயேசு அதாவது யானையை நீ சரியாய் யானைன்னு வர்ணிக்க வேணும்னு சொன்னால் si nous voulons décrire correctement à quoi ressemble un éléphant, நீ முழுவதையும் பார்க்க இருக்கு. j'ai besoin de le voir entièrement. ஒன்றை பிடிச்சு கொண்டு நீ இது தூணா இருக்குது. Si je touche juste un membre, eh bien, oui, ça ressemble à un இது poteau. சுலகா இருக்குது. Ou bien ça ressemble à un balai. அது பாறையா இருக்குது. Ça ressemble à un rocher. அது தும்பு தடியா இருக்குன்னு சொன்னா அப்பல Donc je dis que ça ressemble à un bâton. Ce que je pense, c'est faux. நான் அடிக்கடி சொல்லுவேன் சத்தியத்தை சரியாய் சமநிலைப்படுத்தி பேசுறது தான் கஷ்டம். Il est important donc de bien équilibrer et comprendre la parole et de la prédire correctement. இப்ப அவங்க எல்லாரும் சுலகத்தான் யானைன்னு சொன்னனால யானை சுலகா மாறிடுமா? Le fait qu'ils aient dit que ça ressemble à un vent, est-ce que ça va être vraiment le vent? அது போல நீ இயேசுவை ஒரு கோணத்தை பிடிச்சு வச்சுக்கொண்டு இதுதான் இயேசுன்னு சொன்னா இயேசு ஆகிடுவாரா? Si tu penses, tu tiens Jésus d'un côté, tu as vu juste une partie de Jésus. Est-ce que cela explique qu'est-ce qu'est Jésus? ஆகவே உனக்கு இயேசுவை முழுவதுமாய் யாருக்கு தெரியும்? Il est important que tu saches qui est Jésus de façon intégrale. இப்ப இயேசுவை முழுவதுமாய் யாருக்கு தெரியலன்னு சொன்னா நான் சொன்னேன் நீ சாவா வாழ்வாங்கிற அந்த பிரச்சனைக்குள்ள தான் இருக்கிறோம். Si tu ne connais pas réellement qui est Jésus, on ne sait pas quelle réponse est-ce que tu vas apporter, est-ce que tu vas vers la vie ou tu vas vers la mort. இந்த உலகத்தாரும் இயேசுவை ஒரு விதமான கோணத்துல பார்க்கறாங்க. Parce que les personnes de ce monde regardent Jésus d'une manière. சபையிலேயும் அதே பிரச்சனை ஆனா சபையில அதே பிரச்சனை வேற விதமாய் நாங்க இயேசுவை பார்க்கிறோம். Et on voit que cette problématique se rapporte à l'église. Chacun dans l'église regarde Jésus différemment. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட மாட்டோம். Ça veut dire que nous n'avons pas obtenu le salut. ஆகவே 2000 நல்லா கவனிங்க 2000 வருடத்துக்கு முன்பு மரியாதை மடியிலே பிறந்த அந்த குழந்தை யாருங்கிற டிசிஷன்ல தான் வாழ்வா சாகா இருக்கு. Tout dépend de l'interprétation, de l'idée que tu fais. Qui est cet enfant Jésus qui est né il y a 2000 ans, qui est né de Marie? இல்ல சிமியான் பாஸ்டர் சொன்னா இது புறஜாதிக்கு ஒளியாகவும் இந்த இஸ்ரவேலுக்கு மகிமையாக இருக்கிறது அல்லது இது இந்த குழந்தை தான். Lumière pour les peuples, gloire pour Israël. Voici les paroles prononcées par Siméon concernant ce nouveau-né. கடைசியா சொன்ன வார்த்தை என்ன இது ரட்சிப்பு இது ரட்சணியத்தை கண்டது. Mes yeux ont vu le salut. Voilà les paroles prononcées par Siméon. பொதுவா நம்ம எல்லாத்தையும் ரட்சிப்பை பற்றி தான் அதிகமா பேசுறோம். Nous parlons beaucoup du salut. ஆனா சரியான ரட்சிப்பை நாம பிடிச்சுக்கொள்ளணுமா? Mais est-ce qu'aujourd'hui nous avons vraiment discerné quel est le salut? ரட்சிப்பு யாரு? Qui est le salut? விசேஷம் யாரு? Quelle est la bonne nouvelle? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. C'est Jésus-Christ. ஜீவனுள்ள தேவனாகிய குமாரன் அந்த கிறிஸ்து. C'est un Dieu vivant et c'est donc le Fils de Dieu. அப்ப நீ அவரை சரியாய் அறியாவிட்டால் இந்த யானை கதையா முடியும். Si nous ne connaîtrons pas Jésus entièrement, ça ressemble donc à l'histoire des aveugles qui ont vu l'éléphant. நீ சரியான யானைய வர்ணிக்கல. Tu n'as pas bien décrit l'éléphant. இயேசுநாதர் கடைசியா வரும்பொழுது நீ போகும்போது அவர் சொல்வது நீ சொல்ற இயேசு நான் இல்லையே அது வேற ஒரு இயேசு. Lorsque ce sera l'avènement de Christ, si tu ne reconnais pas Jésus, donc tu vas parler de quelqu'un pensant que c'est Jésus, tu diras ce n'est pas moi. நீ காலை மட்டும் தான் பிடிச்சு பார்த்திருக்கிற. Parce que tu as touché uniquement le pied. நீ காலை மட்டும் தான் பிடிச்சு பார்த்திருக்கிற. Tu as regardé que une partie. நீ அந்த வயிறை மட்டும் தான் பிடிச்சு Ou பார்த்திருக்கிற. bien tu as touché que le ventre. அது வாலை மட்டும் பிடிச்சு Tu பார்த்திருக்கிற. as touché que la queue. அது தும்பிக்கையை மட்டும் பிடிச்சு Tu பார்த்திருக்கிற. as touché que une seule partie des membres. ஆனா 100% எனக்கு தெரியும் பிரதர் நான் சொல்றேன் யானை எப்படி இருக்கும்னா காது மாதிரி சுலக மாதிரி தான் இருக்கும் பிரதர். Mais tu dis non, certainement, je sais très bien à quoi ressemble un éléphant. Il ressemble à un vent. உங்களில் அநேகர் ஒரு இயேசுநாதர் ஏதோ ஒன்றை பிடிச்சு வச்சுக்கொண்டு இதுதான் இயேசு பிரதர் இதுதான் நான் எனக்கு தெரியும் பிரதர் நான் பிடிச்சிருக்கேன் தொட்டிருக்கேன் பார்த்திருக்கேன் பிரதர். De la même façon, beaucoup d'entre nous aujourd'hui, nous avons touché, nous avons vu qu'une partie des facettes de Jésus-Christ et nous disons le connaître entièrement.
அதைத்தான் கடைசி இயேசுநாதர் சொல்றாரு, நீ அற்புதம் செய்திருந்தாலும் சரி, நீ அடையாளம் செய்திருந்தாலும் சரி, நீ தீர்க்கதரிசனம் சொல்லி இருந்தாலும் சரி, உனக்கு பிசாசுகள் நீ துரத்தி இருந்தாலும் சரி, ஆனா உன்னை நான் அறியேன்னு சொல்லுவேன், நீ என்னைய சரியா அறியல. C'est pourquoi dans la parole de Dieu, il est dit dans les derniers temps, certains viendront vers moi et diront, je te connais Jésus, j'ai fait des miracles en ton nom, j'ai chassé des démons, ou bien j'ai dit des prophéties, Dieu te dira, Jésus dira, je ne te connais point. சபையில இருக்கான்னு சொல்றேன், புதுசா வந்திருக்கான்னு சொல்றேன். Je dis cette parole pour ceux qui sont dans l'église et toute personne nouvelle. திரும்ப சொல்றேன், சாவா ஜீவனான்னு தீர்மானிக்கிறது இயேசு யாருன்னு நீ சரியா தீர்மானிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. Connaître qui est Jésus, décider qui est Jésus pour moi dans ma vie, en fonction de cela, tu choisis le chemin qui va vers la vie ou vers la mort. அந்த வேதவசனம் சொல்லுது, அவங்களும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாங்க. Et eux aussi l'ont dit, ne crie pas, ne crie pas. இந்த குருடனும் யானைன்னு தான் சொன்னான். Et les aveugles ont dit également que c'est un éléphant. ஆனா சரியா யானையை வர்ணிக்கல. Mais il n'a pas décrit, compris quel était l'éléphant. நீயும் கர்த்தாவே சொல்ற, இயேசுவே தான் சொல்ற நீங்க. Tu dis Dieu, Dieu, ou tu appelles Jésus, Jésus. நானும் இயேசுவே தான் சொல்றேன். Et moi aussi je l'appelle ainsi, Jésus, Jésus. ஆனால் அந்த குருடனை போல நாம தவறாய் பார்த்துட்டோம். Mais de la même façon que l'aveugle aujourd'hui, je regarde peut-être mal. ஒரு பக்கத்துல மட்டும் பார்த்துட்டோம். Parce que j'ai vu qu'une seule partie de Jésus. திரும்ப நான் வலியுறுத்த விரும்புறேன், ஒரு பக்கம் மட்டும் பார்த்தா அது இயேசு அல்ல. Si je regarde une seule partie de Jésus-Christ, ce n'est pas Jésus-Christ. நீ கர்த்தாவே சொல்றபடியால உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் நீ ஏற்றுக்கொண்டேன்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Le fait que tu appelles Dieu, Dieu dans tes prières ou quand tu parles, ce n'est pas donc la décision que tu connais réellement qui est le Fils de Dieu, Jésus-Christ. எடுக்காதீங்க. உபாகமத்துல நீங்க 29 தொடக்கம் கிட்டத்தட்ட 31 மட்டும் வாசிச்சா, Deutéronome chapitre 29 à 31 si vous lisez, அடிக்கடியா ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனா வாழ்வா. Dieu répète à chaque fois, est-ce que tu choisis ஜீவனா சாவா. Est-ce que tu choisis la vie ou bien la mort? இந்த வார்த்தை தான் அவங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தை தான் உனக்கு ஜீவனும் அல்லது சாவான் தீர்மானிக்கிறது. Et donc c'est la même chose aujourd'hui, tout repose sur ta décision. Est-ce que tu choisis la vie ou bien la mort? புதிய ஏற்பாட்டில வார்த்தை தான் இல்ல, அதாவது இயேசு யாருன்னு நீ சரியான தீர்மானம் எடுக்கிறது தான் வாழ்வா சாவா, நரகமா சொர்க்கமா. Dans le Nouveau Testament, tout repose sur ta décision. Et tu décides que Jésus est qui pour toi dans ta vie. En fonction de ta décision, tu choisis la vie ou la mort. OK. ஒரு வசனத்தை வாசிப்போம். Nous allons lire un verset. 2 கொரிந்தியர் 2 Corinthiens 11 chapitre 11 3-4 verset 3-4. நல்லா கேளுங்க, வாழ்வா சாவான்னு தீர்மானிக்கிற இடம் சபைதான், இந்த வேத வசனம் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இயேசு யார் என்பதை நீ தீர்மானிக்கிறது. C'est très important de décider, de choisir qui est Jésus pour moi dans ma vie. Toutefois, de même que le serpent séduisit Ève par sa ruse, je crains que vos pensées ne se corrompent et ne se détournent de la simplicité à l'égard de Christ. Car si quelqu'un vient vous prêcher un autre Jésus que celui que nous avons prêché, ou si vous recevez un autre esprit que celui que vous avez reçu, ou un autre évangile que celui que vous avez embrassé, vous le supportez fort bien. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. பாருங்க, அப்ப ஒரு வஞ்சனை, இப்ப இயேசு நாங்க ஏற்றுக்கொண்டோம்னு சொல்றோம், ஆனா அங்க ஒரு வஞ்சனை வர பாக்குது. Nous avons reçu Jésus-Christ, mais il y a quand même une ruse qui se produit. ஆகவே இயேசுன்னு சொல்றது, நாங்க எல்லாரும் இயேசுன்னு சொல்றது அது இயேசு அல்ல. Nous disons Jésus, Jésus, mais peut-être nous n'avons pas bien attrapé le bon Jésus. யானைன்னு சொன்னா அந்த எல்லா காரியமும் அதுல பொருந்தி இருக்கணும். Ils ont dit que c'était un éléphant, mais est-ce que ça ressemblait à l'éléphant? திரும்ப சொல்றேன், யானைன்னு சொன்னா தும்பிக்கையும் இருக்கணும், வயிறும் இருக்கணும், காதும் இருக்கணும், காதும் இருக்கணும், வாலும் இருக்கணும். Reconnaître un éléphant, dire un éléphant, ça veut dire qu'il doit avoir la tête, les pattes, chaque partie de son corps. இந்த கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு போனா. Mais on voit que les aveugles ont été séduits. அதான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிச்சிருக்கீங்களா? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இப்ப உலகத்தான் வஞ்சிக்கப்படாலே பிறப்பாகும், சபைக்குள்ள நம்ம இயேசுவை கும்பிடுறோம்னு சொல்றோம், ஆனா வஞ்சிக்கப்பட முடியும் தான் அத பேசுறாரு பவுல். Ce verset indique, donc Paul dit qu'aujourd'hui nous sommes dans l'église, nous louons Dieu, mais nous pouvons être séduits dans un quelconque péché. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விளங்கும்படி. கிறிஸ்துவை பற்ற உண்மை அதுதான். அதான இப்ப அழிஞ்சு பேசிருக்கேன், கிறிஸ்துன்னு சொல்ற அந்த உண்மையான கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? Est-ce qu'aujourd'hui j'ai accepté réellement la vraie personnalité de Jésus-Christ? திருப்பி வாசிச்சு ஃபுல்லா வாசிச்சு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும். இது சேர்ச்சில இருக்கறவங்க தான், வெளிய இருக்கறவங்க எழுதல, சேர்ச்சிக்குள்ள இருக்கறவங்க தான் வாசிங்க. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப
வேறு அடுத்த வசனம் வாசிங்க. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அப்ப பவுல் பிரசங்கிக்காத ஒரு இயேசுவை பிரசங்கிக்க முடியும். Donc il est possible que quelqu'un prêche un autre Jésus que celui que nous annonce Paul. வாசிங்க. அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்ப நல்லா கவனிங்க, எல்லாரும் கூப்பிடுற இயேசு அதாவது உனக்கு ரட்சிப்புக்கு நடத்துற இயேசு அல்ல. Toutes les personnes on t'annonce peut-être Jésus, mais est-ce que vraiment ce Jésus qu'on t'annonce te dirige vers le salut? இதால தான் கவனமா இருக்கணும். Donc il faut être vigilant. சரியான இயேசு பிடிக்கிறியா? Est-ce qu'aujourd'hui je tiens le bon Jésus? இன்னைக்கு புறஜாதி மக்கள் மத்தியில இயேசுவை அறியாத ஆட்கள் இருக்கிறாங்க. Aujourd'hui dans les peuples étrangers beaucoup ne connaissent pas Jésus. அது வேற விஷயம். Ça c'est une autre raison, une autre ஆனா histoire. சபைக்குள்ளே ஏதோ இயேசுங்கிற பேரை நம்ம உச்சரிக்கிறோம். Mais dans l'église aujourd'hui nous prononçons le mot Jésus. அதாங்க அந்த 16வது மத்தேயு நம்ம பார்த்துட்டு சொல்றது என்னை யாருன்னு சொல்றாங்க. Matthieu 16 indiqué posé de qui disent qu'est-ce qu'on dit de moi? சரியான பதில் சொன்னாங்க பேதுரு. Et on voit que Pierre a répondu correctement. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு இது உன்னால அல்ல தேவன் உனக்கு இது கிருபையா கொடுத்தாரு. Et donc Jésus a répondu cela ne vient pas de toi, c'est Dieu qui te l'a révélé. ஆனா அவன் சரியான கிறிஸ்துவ சொன்னான். Mais il a dit exactement qui est Jésus. அதுதான் முக்கியம். C'est ça le plus important. சரியான கிறிஸ்து முக்கியம். Reconnaître qui est Jésus réellement. நீ ரட்சிக்கப்படணும்னு சொன்னா. Et donc cela montre si tu as vraiment obtenu le salut. ரட்சிக்கப்படுறவனுக்கு நான் சொன்னேன் நீங்க நரகத்துக்கு படுத்துருந்து பஞ்சு மெத்தையில படுத்து போகலாம் நரகத்துக்கு. Aujourd'hui pour aller en enfer, on peut vivre une vie qui soit paisible, bien ici sur terre. சொர்க்கத்துக்கு பஞ்சு மெத்தையில படுத்து போக முடியாது. Mais pour aller au paradis, je ne peux pas avoir une vie abondante comme je le veux. அத சொன்னேன் இயேசு யாருன்னு தெரிஞ்சாலே அது உங்களுக்கு விளங்கிடும். Si tu reconnais exactement qui est Christ, alors ta vie en sera ainsi. நான் பிரபாவத்துக்கு Je vous le dirai davantage après. உண்மையான இயேசு யாருன்னு நான் பிரபாவம். Je vous dirai et je expliquerai davantage qui est Jésus. இப்ப உனக்கு இந்த பொய் கிறிஸ்து யாருன்னு பாருங்க. On va voir qui sont ces faux Christ. இந்த வெளியில இருக்க மக்கள் மத்தியில. Pour les personnes qui sont étrangères à Dieu. உதாரணத்துக்கு யெகோவா சாட்சி சொல்லுது நாம இயேசுவை தான் கும்பிடுறோம். Les témoins de Jéhovah disent aujourd'hui que ils louent Dieu. பரலோகத்துக்கு போவானா? Est-ce qu'ils iront au paradis? சொல்லுங்க. போக மாட்டாங்க. Ils n'iront pas. ஏன்னா சரியான இயேசு கும்பிடல. Parce qu'ils ne vénèrent pas réellement le bon Jésus. ஏன்னா அவன் சொல்றான் முதலா படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இயேசுங்கறான். Parce qu'ils disent que parmi les créations, la première création c'est Jésus. வேதம் தெளிவா சொல்லுது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகள் அதுல யாவையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் இயேசுதான். Mais la Bible dit clairement que les cieux, la terre, les mers et tout ce qui est dans ce monde a été créé par notre Seigneur qui est Jésus-Christ. கொலை சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமாகிய சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. En Colossiens, le verset dit clairement que tous ceux qui se trouvent dans les cieux, également sur la terre, et tous ceux qui renferment cette terre, tous les royaumes, les autorités, ont été créés pour et par Dieu. இன்னொரு வசனம் யோவான் 1:1 சொல்லுது 1:2 சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. Dans Jean chapitre 1 verset 1-2, il est dit qu'au commencement était la parole était Dieu, la parole était avec Dieu et la parole est Dieu. Et ainsi toutes choses ont été créées par notre Seigneur Jésus-Christ. சொல்லுது இந்த உமது விரலின் கிரியைகளான வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திர நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது இதை பார்க்கும்போது மனுஷனை நினைக்க மனுஷகுமாரனை விசாரிக்க நாங்க எம்மாத்திரம். La Bible dit également, lorsque nous voyons les cieux, toutes les étoiles, tous les luminaires, toutes les choses célestes qui ont été créées, qui sommes-nous aujourd'hui, nous l'homme, pour que Dieu pense à nous? இந்த தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நீ கணக்கு ஒப்புவிக்கணும். Il est certain qu'il y a un jour où nous devons rendre compte devant ce Dieu. நீ பாவத்தோட வாழ்கிறாயா பரிசுத்தமாய் வாழ்கிறாயா? Est-ce que je joue et je vis avec le péché ou est-ce que je souhaite vivre une vie sainte devant Dieu? முகத்தை அல்ல இதயத்தை சிந்தனை நினைவுகள் படுக்கும் போது என்ன நினைக்கிற தொழில் போகும்போது எல்லா நினைவுகளையும் ஒரு நாள் நியாயத்துக்கு கொண்டு வருவோம். Toutes nos pensées, que ce soit donc dans l'église ou en dehors de l'église, chez moi ou en dormant, toutes les pensées un jour Dieu les ramènera à la lumière. சுருக்கமா சொன்னால் வானத்தை பூமியை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டி வரும். தனித்தனியாய் நாங்க எங்களுடைய இதயத்தின் நினைவுகளுக்கு பதில் சொல்லியாகணும். Pour en résumer tout cela, il est certain qu'un jour nous devons être devant le Dieu qui a créé les cieux et la terre, répondre à ces questions de tous nos actes
et de toutes nos pensées. ஆகவே யெகோவா சாட்சி பரலோகம் போக போறது. Donc il est certain avec cela, avec cette réponse, que les témoins Jéhovah ne pourront pas aller au paradis par leur croyance. சரி, மகாத்மா காந்தி எடுத்துக்கொள்வோம். Prenons par exemple Mahatma Gandhi. இன்னைக்கு அநேகர் அறிவில்லாம மகாத்மா காந்தி ஏதோ கிறிஸ்தவத்துக்கு பெரிய தியாகம் பண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. Beaucoup disent que Mahatma Gandhi a fait beaucoup de sacrifices, beaucoup de bonnes choses concernant le christianisme. உண்மைதான், அவருடைய பாக்கெட்ல இப்பயும் ஒரு புதிய ஏற்பாடு இருக்கிறது உண்மைதான். Il est vrai qu'il avait toujours le Nouveau Testament avec lui dans sa poche. அவர் மலைப்பிரசங்கத்தை ரசித்து ருசித்து வாசித்தது உண்மைதான். Il a beaucoup apprécié, lu le sermon sur la montagne. ஆனா அவர் கும்பிட்ட இயேசு அவர் கும்பிட்ட இயேசு நாங்க கும்பிடுற இயேசுவா? Mais est-ce que le Jésus que lui a vénéré est le même Jésus que nous vénérons nous? இல்லவே இல்ல. Pas du tout. நல்லா கவனிச்சுக்கோங்க. Donc c'est à nous de bien discerner ces choses. அவர் கும்பிட்ட இயேசு யார்? Qui est le Jésus que Mahatma Gandhi a cherché? அவர் சொன்னாரு இயேசு கடவுளே இல்லைன்னு சொன்னார். Il a dit que Jésus n'était pas Dieu. ஆனா அந்த மலைப்பிரசங்கத்தை நான் ரசிக்கிறேன். Mais il a dit qu'il appréciait beaucoup le sermon sur la montagne. மலைப்பிரசங்கத்தை போல நான் வாழ பார்க்கிறேன். Il a dit également, j'essaye de vivre d'après ces paroles du sermon. இது நாங்க பேசுற இயேசு இல்ல. Et ce n'est pas le Jésus aujourd'hui que nous écoutons. கவனிங்க, ஒரு வருஷம் சொல்றேன், உங்களுக்கு விளங்க தெரியாது. இந்த மலைப்பிரசங்கம் இருக்குதானே, Dans le sermon sur la montagne, சத்துரு சிநேகிக்கிறார். il est dit aimez vos ennemis. ஒரு கோட்டை கொடுத்தா ரெண்டு கோட்டை கொடுத்துருங்கிறாரு. Si on te demande deux manteaux, t'en as deux, donne-en un. கண்ணீச்சல் பெண்களை பார்க்காத, பார்த்தா நடந்து Ne போங்கிறாரு. regarde pas dans la convoitise des yeux les femmes, sinon tu finiras en enfer. இது செய்ய முடியுமா? Est-ce qu'il est facile d'accomplir ces paroles? கவனிங்க. இப்ப மகாத்மா காந்தி இது செஞ்சா பெரிய காரியம் சொல்லி கொடுத்தாரு. Mahatma Gandhi disait si quelqu'un suivait toutes ces instructions, c'est une grande chose. அவருக்கு விளங்கலை, செய்ய முடியாது. Mais il n'a pas compris que ces choses, on ne peut pas les accomplir. இது யார் செய்ய முடியும்? Qui peut accomplir ces இயேசு choses? கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மட்டும்தான் வாழ செய்ய முடியும். C'est celui qui a accepté Jésus comme sauveur, qui s'est repenti de ses péchés et qui a accepté le Saint-Esprit dans sa vie, qui pourra vivre sans péché. மகாத்மா காந்தி இயேசுவை கடவுளாய் ஏற்றுக்கொள்ளவே தயாரா இருக்கல. Mais Mahatma Gandhi n'était pas prêt à accepter Jésus comme Dieu. அப்ப எப்படி அவர் அந்த மாதிரி வாழுவாரு? Comment est-ce qu'il aurait pu accomplir les sermons sur la montagne? அப்ப அவர் கும்பிட்ட இயேசு யாரு? Alors quel est le Jésus qu'il a vénéré, qu'il a suivi? நாங்க கும்பிடுற இயேசு இல்ல. Ce n'est pas le Jésus que nous suivons. நாங்க கும்பிடுற இயேசு சிலுவையிலே எனக்காக உனக்காக அடிக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிற எங்களை வாழ வைக்கிற இயேசு. Aujourd'hui, le Jésus que nous adorons, c'est Jésus qui a vécu sur terre pendant 3 ans et demi, qui est mort, sacrifié sur la croix pour nous ressusciter le 3e jour et qui a vécu cette vie pour nous délivrer du péché. எத்தனை பேர் மகாத்மா காந்தி இது பெரிய கிறிஸ்தவத்துக்கு பெரிய உதவி செஞ்சு எவ்வளவு மடமத்தனமா யோசிச்சுட்டு இருக்கோம். Beaucoup aujourd'hui ont comme idole, comme image, Mahatma Gandhi, pensant que c'est une image de christianisme. இதான் இன்னைக்கு எங்களுக்கு அறிவு கிடையாது. Et aujourd'hui, on voit que ces personnes-là qui croient aussi grand Mahatma Gandhi n'ont pas discerné vraiment Jésus. படிக்கிறது இல்லை நாம. Parce que nous ne lisons pas correctement, nous ne méditons pas correctement la parole. சரி, வேறு சிலர் சொன்னேன், அங்கே நாங்கள் பார்த்தோம் 16ஆம் அதிகாரம் மனதை வச்சுக்கொள்ளுங்க. 16ஆம் அதிகாரம் சொல்லிவிட்டு இயேசு யார், இவர் யாரப்பா? Dans le chapitre 16, நான் யார்? nous sommes en train de voir quelle image, de qui parle-t-on aujourd'hui, qui est Jésus pour nous. அதை தீர்மானிக்கிறது தான் உங்கள் ரட்சிப்பு இருக்கு. En fonction de la décision, de la place que tu accordes pour qui est Jésus. நீ பணக்காரனா இருப்பியோ ஏழையா இருப்பியோ நீ எப்படி இருப்பியோ தெரியாது, உங்க ரட்சிப்பு எதில தங்கி இருக்குன்னா இயேசு கேட்கிறாரு, நான் யார்? Jésus demande aujourd'hui, que dit-on que je suis aujourd'hui? பேதுரு சரியான பதில் சொன்னான். Et Pierre a répondu correctement à cette question. நீ இன்றைக்கு அந்த பதிலை சொல்லாவிட்டா Aujourd'hui, si tu ne dis pas une telle réponse, எல்லாரும் நரகத்துக்கு போவோம். c'est certain que tous nous irons en enfer. விதிவிலக்கு இல்லை. Parce qu'il n'y aura pas de personnes qui en sera épargnées. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் 2000 வருஷத்துக்கு முன்பு அந்த மாட்டு தொழுவத்திலே ஒரு குழந்தை பிறந்தது அல்லவா, அது யாருன்னு தீர்மானிக்கிறது தான். நீ சாக போறியா வாழ போறியா, நீ நரகத்துக்கு போக போறியா சொர்க்கத்துக்கு போக போறியான்னு அந்த குழந்தை தான் தீர்மானிக்கிறது. Aujourd'hui, on peut dire qu'il y a 2000 ans, plus de 2000 ans, un enfant est né dans l'étable. Si vraiment tu as la connaissance de qui est cet enfant et que tu as la bonne réponse en toi, alors tu décides dans ta vie si tu iras en enfer ou au paradis. Tu choisis la vie ou bien la mort. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவன் என்னன்னு கேட்டா அது கிறிஸ்து, அது இயேசுன்னு உங்க வாயில வரணும். Si on te demande qu'est-ce que le christianisme, tu dois dire tout repose sur Jésus. இயேசு அவர் யாருன்னு தீர்மானிக்கிறதா. நீ நரகமா சொர்க்கமா நீ பரிசுத்தமா வாழ போற எல்லாம் தீர்மானிக்கிற இடம் அந்த 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 குழந்தை மரியாதையில வயிற்றிலே பிறந்த அந்த குழந்தை தெய்வமா உனக்காய் பாவத்துக்காய் மரித்தார்.
L'enfant qui est né de Marie, c'est-à-dire Jésus, c'est cet enfant qui est Dieu et qui est mort pour toi, pour tes péchés. சிலர் இந்த இயேசு யாருன்னு சொல்றாங்க உங்களுக்கு. On va voir également comment d'autres முஸ்லிம் regardent ஆக்கிற இயேசு யாரு? Si on demande aux musulmans qui est Jésus, அவர் தீர்க்கதரிசி. ils vont dire c'est un prophète. அவர் கடவுள் இல்ல. Il n'est pas Dieu. அவங்க கடவுளுக்கு ஒரு குமாரன் இருக்க முடியாதுன்றாங்க. Parce qu'ils disent que Dieu ne pourrait avoir un enfant. சரி. அப்ப சிலர் சொல்றாங்க முஸ்லிமும் ஒரு ஆள் தான கும்பிடுறாங்க. அது எங்கட ஆட்களுக்கு இருக்கிற ஐயோ கடவுளே சரி விடுங்க. இந்த யாரோ கேட்டான் அவங்க பழைய பாட்டு கடவுள் தான் கும்பிடுறாங்க. அப்ப அது யெகோவா தேவன் தான் இருக்கும். அப்ப நாங்க கும்பிடுற இயேசு கடவுள் அவர் ஒன்றுதான். Alors, certains disent qu'il y a un Dieu dans l'Ancien Testament, qu'il y avait un seul Dieu et qu'aujourd'hui nous sommes partis dans le Nouveau Testament. Est-ce que c'est le même Dieu? Se pose de telles questions. இவ்வளவுக்கு மடவத்தனமா இருக்காங்க. அவன் நல்லா கவனிங்க. இப்ப தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுத்தால் வெளிப்பாடு கொடுக்க முன்னுக்கு நாம எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. Aujourd'hui, Dieu donne une certaine révélation afin que nous puissions s'approcher de lui. Avant d'obtenir cette révélation, peu importe si nous avons eu les pensées confuses. பழைய பாட்டுல நீ யெகோவா தேவனை கும்பிட்டா காணு இயேசு இருக்கிறாரா பரிசுத்தா இருக்காங்க நீ அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. Dans l'Ancien Testament, quand nous le lisons, il faut savoir qu'il y avait Jéhovah Dieu. Il n'y a pas besoin de distinguer plus que cela. அப்ப யெகோவா தேவனை கும்பிட்டா காணு. Donc, alors à ce moment-là, il vénérait Jéhovah Dieu dans l'Ancien Testament. புதிய பாட்டு வரும்போது Maintenant que nous passons dans le Nouveau Testament, இயேசு சொல்றார் நான் தான் அந்த யெகோவா தேவன் இந்த பூமிக்கு வந்திருக்கேன். Jésus dit c'est moi ce Jéhovah Dieu et je suis venu sur terre maintenant. இப்போ வெளிப்பாடு வந்துட்டு. Et donc maintenant nous avons une révélation. இப்போ இயேசு தெய்வம் நாங்க கண்டுபிடித்தோம். Nous avons compris que c'est Jésus qui est ce Dieu. இப்போ நாங்க இல்ல அந்த 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 கடவுளை மட்டும் தான் கும்பிடுவோம்னு சொன்னா நீ நரகத்துக்கு போ. Mais si nous insistons en disant non, j'accepte que le Dieu de l'Ancien Testament, ça veut dire que tu n'acceptes pas Jésus, donc tu finiras en enfer. Si le Dieu donc des musulmans et l'autre Dieu est le même, si on vous pose cette question, non, pas du tout. Ceux qui n'adorent pas aujourd'hui le Dieu de Trinité n'ont pas connu le Dieu réel. Donc aujourd'hui, si on demande aux musulmans qui est Dieu, ils ne vont pas montrer Jésus comme Dieu. Et vous ne devez pas dire, répondre en disant que Jésus est un Dieu, c'est le Dieu des musulmans. Le Dieu de Mahatma Gandhi n'est pas Dieu. Le Dieu des témoins Jéhovah n'est pas Dieu. Et le Dieu des musulmans n'est pas le Dieu que nous adorons. Aujourd'hui, si vous demandez à des combattants, ils vont dire que c'est celui qui donne la victoire, Jésus, dans les combats. Mais le Dieu que disent ces combattants, ces personnes vaillantes, c'est pas le Dieu, c'est cette image de Dieu que nous avons de Jésus. Comment est-ce qu'ils acceptent Jésus? Pas comme un Dieu. C'est celui qui donne la victoire sur les guerres. Et on voit qu'à cette époque également, les pharisiens, quelle vision ils avaient de Dieu. Regardez de différentes manières comment est-ce qu'on voit ou qu'on accepte Jésus comme Dieu. Certains voient Dieu comme un enseignant. Il disait si on écoute toutes ces prédications, comment sera le monde aujourd'hui? Parce qu'ils disent lorsque nous l'entendons parler, c'est vrai ce qu'il dit. Comme Mahatma Gandhi a dit, si nous écoutons le sermon sur la montagne et nous accomplissons ses instructions, alors ce monde sera comme un paradis. Mais toutes ces paroles sont fausses. Celui qui n'accepte pas Jésus comme Dieu ne pourra pas obtenir la vie éternelle. Et Martin Lloyd Joyce a dit également, c'est parce que le sermon sur la montagne indique que chacun des préceptes dedans ne peut pas nous sauver, c'est pourquoi Jésus est venu sur terre. Et c'est pour accomplir cela que Jésus est venu sur terre. On ne peut pas dire que sans Jésus on peut accomplir ces choses. Mais Jésus-Christ est venu sur terre et il est mort sur la croix afin que ses paroles puissent avoir du sens. Et je peux également montrer comment est-ce que les peuples étrangers voient Jésus. Mais maintenant il est important que vous compreniez et discerniez ces différentes visions. Moi aussi, dit le pasteur, j'étais anciennement hindouiste. On va voir comment les hindouistes voient Jésus. Qui est le Jésus des hindouistes?
Ce n'est pas le Jésus que nous adorons. திரும்பி திரும்பி வலியுறுத்துறேன், நான் கும்பிடுற இயேசு ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் இருக்கு அவருக்குள்ள. Jésus que nous adorons aujourd'hui a des attributs particuliers. அவங்களுடைய சாமியார்ல பார்த்தா எல்லா விக்கிரகம் வச்சு அது அந்த இயேசுவும் வச்சிருப்பாங்க. On voit qu'ils ont toutes leurs idoles, les hindouistes, et ils ont également Jésus d'un côté. திரும்ப நான் சொல்றேன், நான் யாரும் எந்த மதத்துக்கு எதிரானவன் அல்ல. Et je le répète et je dis que je ne suis pas contre les religions. ஓகே, அப்ப அவங்களுடைய இயேசு யாரு? அவங்களுடைய இயேசு யாரு? எல்லா கடவுளோட இவரும் ஒரு கடவுள். Qui est Jésus pour les hindouistes? Parmi tous les dieux qu'ils ont et qu'ils adorent, ils ont également ajouté Jésus-Christ. ஆனா வேற என்ன சொல்லுது? Mais que dit la Bible? கலாக்கடிங்க, நானும் வலின்னு சொல்லல, அது இதை ஊண்டி பேச விரும்புறேன். நானும் வலி, அந்த கடவுளும் வலி, இயேசுவும் வலின்னு சொல்லல. இந்த கடவுளும் வலி, இயேசு நானே வலி. Jésus a dit, ce n'est pas un chemin parmi d'autres. Il a dit, je suis le chemin. நானே. Il a dit, je suis le நானும் chemin. அல்ல. Il n'a pas dit moi நானே aussi. வலி. Il n'a pas dit moi aussi. என்னால் அன்று யாரும் பிதாவுக்கு வர மாட்டாங்க. Mais il a dit, je suis le chemin. Nul ne viendra au Père que par moi. பழைய ஏற்பாட்டை முழுவதும் எடுத்து பார்க்கலாம். நானே தேவன். Dans l'Ancien Testament, il est dit, je suis Dieu. எனக்கு முன்னால் ஒரு தேவன் இருக்கல்ல. Il n'y a pas de Dieu avant moi. எனக்கு பின்னால் ஒரு தேவன் வருவதும் இல்ல. Et il n'y aura pas de Dieu après moi. நான் ஒருவரே தேவன். Car moi seul. அதுக்கு நீங்க தான் சாட்சிகள். Et donc vous êtes les témoins. ரக்கமரபலப குரமரபஷ்ட. திக்கரபரபலப குரமரபஷ்ட. Jesus. தேவரீர் சபை நிரப்புங்க ஆவினார். நிரப்புங்கப்பா. ரிக்கமரபலப குருபுலுப ஷிரமா. ரிக்கமரப கரமலப ஷிரம். ஷிக்கரப குரபலப ஷரமா. ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம் சபையிலே எந்த இயேசு கும்பிடுறாங்க. Nous allons voir maintenant dans l'Église quelles sont les différences que nous faisons de Jésus-Christ. இப்போ நீங்க நினைக்கலாம், அது சரி, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் பாஸ்டர். Peut-être que vous acceptez, vous dites dans votre cœur ce que vous dites, pasteur, c'est juste. நாங்க அப்படி இல்ல பாஸ்டர். Mais vous dites que nous ne ressemblons pas sur toutes ces personnes. பாப்பா என்ன இயேசு கும்பிடுறோம். Nous allons voir aujourd'hui quel est le Dieu Jésus-Christ que nous adorons dans l'Église. திரும்ப சொல்றேன், 2000 வருஷம் முன்புக்கு அந்த எருசலேமிலே, அந்த பெத்லகேமிலே பிறந்த அந்த குழந்தை யாருன்னு சரியா தீர்மானிக்கிறதுல தான் சொர்க்கமா நரகமான முடிவு இருக்கு. C'est le fait de décider qui est Jésus qui est né à Bethléem en Jérusalem. C'est dans cette décision que nous avons de Jésus-Christ dépend notre vie. Est-ce que je vais vers le paradis ou bien l'enfer? ஓகே, இந்த நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ அந்த யானைக்கார சொன்னேன். Je vous ai dit tout à l'heure l'histoire de l'éléphant. Pourquoi est-ce que je vous ai raconté cette histoire? Parce qu'il est important de décrire tout l'éléphant en entier pour que ça ressemble et qu'on dise vraiment l'image de l'éléphant. Ok. Maintenant écoutez. Aujourd'hui, comment est-ce que quelle vision nous avons dans l'église? Quel Jésus est-ce que nous adorons? Certains pensent vraiment Jésus comme seulement une bonne chose. Parce que nous devons se réjouir de toutes choses dans ce monde. C'est pourquoi Jésus est là juste pour cela. Je ne suis pas quelqu'un qui est contre la réjouissance. Mais je suis contre le fait de la doctrine qui concerne uniquement les réjouissances. Jésus n'est pas venu pour apporter uniquement la réjouissance. Écoutez bien. Nous allons voir pourquoi est-ce que Jésus-Christ est venu sur terre. Qui est Jésus pour certains? C'est un Jésus guérisseur. Parce que toujours il nous donnera la bonne santé. Pour certains, si on pose qui est Jésus, on va vous dire que c'est en Israël. Certains ont uniquement l'image sur Israël et ne pensent pas en Jésus.
Le pasteur est déjà parti en Israël அவங்க தெரிந்து கொண்ட ஜனம். et il sait qui est Israël, que c'est un peuple choisi par இனி Dieu. வருகிற நாட்களிலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு இருக்குன்னு வேதம் தெளிவா சொல்லுது 11வது ரோமர்ல. Et dans Romains 11, il est dit clairement qu'il y a des temps où ce peuple sera particulièrement sauvé. நான் சொன்னேன் எப்பயும் ஒரு சத்தியத்தை எல்லா சத்தியத்தை இப்ப அன்றைக்கு சத்தியத்தை பேசும்போது அதை வலியுறுத்தி பேச தவறல்ல. ஆனா ஒரே சத்தியத்தை அதிகமாய் வலியுறுத்தி பேசினால் நீ வேறொரு இயேசுக்கு போயிடும். Donc il est très important de parler sur la vérité, mais ne pas toujours parler sur la même parole de façon continue. இப்ப செழிப்பை குறித்து நான் உங்க சொல்லியிருக்கிறேன், சுகத்தை குறித்து நாங்கள் பெருசா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. தேவராட்சியத்தின் நீதியை தேர்வு அது கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. Que ce soit la guérison, que ce soit la réjouissance, les bonnes nouvelles, les bonnes choses, nous n'avons pas besoin de chercher cela en abondance. Si je cherche le royaume de Dieu, toutes les choses me seront données par-dessus. எப்படி ஜெகோவா சாட்சி பரலோகத்துக்கு போகாதோ, De la même façon que les témoins Jéhovah n'iront pas au எப்படி paradis, மகாத்மா காந்தி பரலோகத்துக்கு போக மாட்டாரோ, Mahatma Gandhi par sa croyance n'ira pas au paradis, அதே போல de la même இந்த façon, செழிப்பின் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனும் பரலோகம் போக மாட்டான். ceux qui pensent que Jésus est là que pour réjouir notre vie, celui-là n'ira pas non plus au திரும்ப paradis. சொல்றேன், பணக்காரனா ஆகிறதுக்கு எதிரானவன் இல்லை, Je ne suis pas quelqu'un qui est contre les gens வீடு riches, வாங்குறதுக்கு எதிரானவன் அல்ல. je ne suis pas contre quelqu'un qui ஆனா sont நீ propriétaires de maison. எந்த இயேசுவை கும்பிடுறதுலாம் இருக்கு. Mais aujourd'hui, quel est le Dieu que tu adores et que அந்த tu acceptes? செழிப்பின் இயேசுவை மட்டும் கும்பிடுறாயா? Est-ce que tu acceptes Jésus juste parce qu'il te donne de l'abondance? நான் சொன்னேன், அந்த காலை மட்டும் கும்பிட்டு கொண்டிருக்கிறாயா? Ou est-ce que tu tiens uniquement juste son pied? கால் மட்டும் ஞானே ஆகாது. Et c'est pas seulement le patte qui va être comme l'éléphant. என்ன வரணும்? Il va falloir tous les membres du corps de l'éléphant. முழு உருவமும் தான் யானை. C'est tous les membres de l'éléphant qui est vraiment l'image de l'éléphant. இதெல்லாம் திரும்ப நான் சொன்னேன், வேற இயேசுவை கும்பிடக்கூடாது, முழுமையான இயேசுவை கும்பிடணும். Donc ce n'est pas n'importe quel Jésus que tu dois adorer, il faut que tu வேதம் நமக்கு காண்பிக்கிற இயேசுவை நம்ம கும்பிடணும். il faut que tu adores Jésus qui est révélé à travers la Bible. அப்பதான் அந்த இயேசு நம்ம ரட்சிக்க முடியும். Et alors ce Jésus pourra te sauver. ஜான் ஹேக்கி போன்றவங்க பேர் சொல்ல விரும்பல. நான் ஜான் ஹேக்கி போன்றவங்களை நீங்க பார்த்தா ஏதோ இயேசுவே கடவுள் இல்ல, இஸ்ரவேல் தேசம் தான் கடவுள்னு சொல்ற அளவுக்கு Il y a certaines personnes qui pensent que c'est Israël donc qui est Dieu, c'est ce peuple qui a Dieu et ils ne parlent pas de Jésus, Dieu révélé à travers la Bible. இவங்க பரலோகத்துக்கு போனா நம்புறேன். Et les personnes qui pensent ainsi, qui parlent ainsi, est-ce qu'ils iront au paradis? போகலாம், எனக்கு தெரியாதா, நான் நம்பல. Je ne pense pas que les hommes de Dieu qui appuient une telle doctrine pourront aller au paradis. ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னாரு, Un grand pasteur a dit, பாருங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டாரு. நல்ல பாஸ்டர் நான் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனம் ரட்சிக்கப்படாட்டியும் பரலோகம் தான் போகும். Il y a un grand pasteur qui a dit, même si Israël n'est pas sauvé, le peuple israélite ira quand même au paradis. Mais c'est une parole où il dit parce qu'il a été séduit. இப்படிப்பட்ட ஆட்கள் இயேசுவை கடவுளா கும்பிடுறாங்களா, இஸ்ரவேலை கடவுளா கும்பிடுறாங்க? Alors on peut poser la question, est-ce que ces hommes-là qui parlent ainsi pensent Jésus comme Dieu ou bien Israël comme Dieu? இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணணும் தான். Nous devons prier pour le pays d'Israël. என்னை பொறுத்தப்பட்ட எல்லாத்தோட விசேஷ ஜெபம் இருக்கு சொன்னா கூட நான் அதை தவறா சொல்ல மாட்டேன். J'accepte également que nous faisons une prière particulière pour le pays d'Israël. ஆனா அவரை கடவுளா வைத்து சொன்னாங்க. Mais nous ne pouvons pas élever ce pays à la hauteur de Dieu. அப்ப நமக்கு வேறொரு இயேசு கும்பிடுறது. Sinon ça veut dire que nous avons cherché et nous suivons un autre Jésus. சில பேரை சொல்ல சில சபைகள் இருக்குது யூரோப்பில், உலகத்திலேயே மிகப்பெரிய சபைகள் இருக்குது. Il y a de grandes églises en Europe, même dans le monde entier. அவங்க மியூசிக்கை தான் கடவுளா கும்பிடுறாங்க. Et pour eux, le Dieu, l'importance donc c'est la musique. ஒரு பேர் சொன்னாலும் பிரச்சனையில் ஒன்று பேர் தான் தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியாது. ஹில் சாங் எடுத்துக்கொள்ளுங்க. Par exemple, Hillsong, அதுல நல்ல பாடல்கள் இருக்கு. il y a beaucoup de bonnes chansons. ஆனா அவங்களுடைய தலைவர் இப்ப விழுந்து போனாரு. Et on voit que la personne qui était à la tête de cette église a failli. அந்த கிளை சபையில போய் கேட்டா ஒரு நிச்சயக்கு ஆட்கள் வந்தாலும் அது பிரச்சனை இல்லைன்றாங்க. Dans les églises succursales, lorsqu'on demande, même s'il y a des personnes donc LGBT qui viennent dans l'église, ils acceptent, ce n'est pas grave. யாரை கும்பிடுறாங்க? Mais qui est-ce qu'ils adorent? மியூசிக் டாப். On voit que la musique est au top. நல்லா செய்வாங்க. Ils sont bien au point. அப்ப பிரசங்கத்திலே இயேசுவை சரியாய் வலியுறுத்தி பேசாவிட்டால் அந்த மியூசிக் தான் நம்ம கடவுளா மாறி. Mais dans la prêche, si je n'indique pas exactement qui est Jésus d'après la Bible, on voit qu'alors la musique devient mon idole. இப்ப நான் மியூசிக் எதிரானவன் அல்ல. Je ne suis pas quelqu'un qui est contre la musique. எல்லாத்துலயும் ஒரு சமநிலை இருக்கு. Je pense que dans chaque chose, nous devons trouver un équilibre dans l'église. பாருங்க அந்த சபையில ஒரு செய்தி அது பரவாயில்ல, அது அவங்க வரப்பு பிரச்சனை இல்லை. Dans ces églises-là, on dit que même si ces personnes dont LGBT sont concernées viennent, ce n'est pas grave, on les accueille. அப்ப அவங்க இயேசுவை கும்பிடுறாங்களா? Mais est-ce qu'ils adorent vraiment Jésus? இயேசுவை கும்பிடுறவன் ஒரு நிச்சயத்தை ஆக்கள் ஒரு நிச்சயத்தை சொல்லி அவங்கள சபைக்கு கொண்டு வரணும், அவங்கள மனம் திரும்பி அது வேற விஷயம். ஓர்மையா இருந்து கொண்டே நீ சபையில வந்து ஆராய்ச்சால் பரலோகத்துக்கு போனா அது என்ன இயேசுவை அவங்க ஆராய்ச்சி.
personnes-là, gays, lesbiennes, il est bien de les accepter dans l'église, mais il faut quand même leur dire qu'ils sont dans le péché, pour qu'ils se détournent de péché, et ne pas dire que cette église est pour tous et qu'ils peuvent rester ainsi. நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதோ தெரியல. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாங்கள் சரியான இயேசுவை கும்பிடல. Parce qu'on voit que dans la plupart des cas, nous ne suivons pas exactement qui est Jésus. இன்னும் ஒரு நாள் சொல்றேன். Encore un exemple. ஜோன் ஆஸ்டின் 30,000 மேல இருக்காங்க அவங்க சபையில. On voit qu'il y a plus de 30 000 personnes dans l'église d'un certain pasteur. Motivation speakers. Et on voit qu'il prédit vraiment la parole உற்சாகப்படுத்துறதா இந்த நேரம். et qu'il motive sans cesse donc le peuple qui écoute la parole. இயேசுங்கற பேரே இயேசுல வராது. Mais il ne prononcera pas le nom de Jésus. முடிவுல மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார். அவ்வளவுதான். கடைசியா ஒரு சொல் அது கடமைக்கா சொல்றது அது அப்படி Il y aura சொல்றது. juste une parole pour clôturer pour dire acceptez Jésus. 30,000 பேர் இருக்காங்க. Mais il y a plus de 30 000 personnes dans cette église. யாரை கும்பிடுறாங்க? Mais qui est-ce qu'ils adorent? இயேசுவை பத்தி பேசுறது இல்ல. Parce qu'ils ne parlent pas de Jésus. மோட்டிவேஷன். Mais ils motivent les அப்ப gens. அவரோட கடவுள் யாரு? Donc qui est leur Dieu? மோட்டிவேஷன். C'est uniquement la motivation. எங்க சபையில எவ்வளவு அதோட படிக்க எவ்வளவு பரவாயில்லை. Lorsqu'on compare cela à notre église, on voit qu'il y a quand même une différence. அதுக்கு எங்க சபைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட சொல்ல வரல. Je ne dis pas que toutes les personnes de notre église sont sauvées. ஆனால் இன்னைக்கு இந்த இயேசு கும்பிட்டு கொண்டிருக்காங்க. Mais aujourd'hui, regardez combien de différentes façons est-ce qu'on adore Jésus. அதனால தான் இயேசு கேட்டார், என்ன யாருன்னு ஜனங்க சொல்றாங்க? C'est pourquoi Jésus-Christ a posé cette question, qui dit-on que je suis? ஒருமிச்சையோ சேர்ந்து ஆராதிச்சால் பலவம் போன்னு சொல்றாங்களா? Est-ce qu'on accepte aujourd'hui que les gays et les lesbiennes sont ici, on adore avec eux, ils iront aussi au paradis de la même manière? என்னுடைய சிலுவை பாட சொல்லாமல் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் கதைக்கிறாங்களே அந்த இயேசுவை கும்பிடுறியா? Sans parler des tribulations que vous devez suivre à cause de moi en portant votre croix, est-ce que vous direz que ces peuples, ces personnes-là iront au paradis de façon simple? அல்லது என்னுடைய சிலுவை குறித்து மையப்படுத்தாம இஸ்ரவேலை மையப்படுத்தி கொண்டிருக்கானே அந்த இயேசு சொல்றாங்களா? Vous ne parlez pas de la sainteté qui est nécessaire pour suivre Jésus et vous parlez uniquement d'Israël. Est-ce que cela suffit pour aller au paradis? அல்லது மியூசிக்கையே கடவுளாக்குறாங்களே அவங்க இயேசுவா? Ceux qui ont pour idole comme Dieu, ils ont que la musique. Est-ce que cela suffit pour avoir reconnu Jésus-Christ comme Dieu? மியூசிக் சொல்லும் போது பிள்ளை விளங்கக்கூடாது. நாங்க சரியா மியூசிக்கை செய்யறதுல எந்த தவறும் இல்லை. Il est très important de savoir que je ne parle pas mal de la musique, qu'il faut équilibrer les choses et faire les choses correctement. தேவன் சொல்லிருக்கார் நேர்த்தியாய் வாசிங்க. Parce que Dieu a dit faites toutes choses correctement. அவர் ஆராதிக்கிறது அவர் கொம்பு விரிகளம் உள்ள காலையிலே பார்க்கல ஒரு பிரியமானது. Parce qu'on voit qu'il est important que Dieu a dit que faire chaque chose, même les instruments de musique, accords, afin que cela plaît à Dieu. இவங்க என்ன நடந்தது? சரியான ஒரு இடத்தை பிடிச்சுக்கொண்டு அந்த யானை கொண்டிருக்கிறாங்க. Et donc c'est un peu comme les personnes, les aveugles qui ont vu l'éléphant, ils ont tenu qu'un seul membre de son corps et disent que cela ressemble à un éléphant. இன்னும் ஆயிரம் சொல்லலாம், டைம் ஆச்சு. ஒரே ஒரு காட்சி சொல்லி முடிக்கிறேன். Je peux vous donner encore beaucoup d'autres exemples, mais je vais donner un seul exemple. 1 கொரிந்தியர் 2 வாசிப்போம். 2 1 கொரிந்தியர் 1 Corinthiens chapitre 2 verset 2. Car je n'ai pas eu la pensée de savoir parmi vous autre chose que Jésus-Christ et Jésus-Christ crucifié. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி நான் எதையும் உங்களுக்கு சொல்ல முடிவெடுக்கல. அது மட்டும் தான் நான் சொல்ல முடிவெடுக்கிறேன். La parole de Dieu dit clairement, car je vous ai annoncé Jésus-Christ et ce Jésus-Christ qui est crucifié. நான் கேட்கிற ஒரு கேள்வி. Maintenant, je vous pose une question. எத்தனையோ இயேசு கண்டேன் காட்டினவங்களுக்கு. Je vous ai montré différentes facettes de Jésus-Christ selon les croyances des hommes. Cela n'est pas Jésus. Parce que ça, c'est un autre Jésus. Et moi, je vous parle de Jésus qu'a parlé Paul. Je ne parle pas d'un autre Jésus-Christ, mis à part le Jésus-Christ qui est crucifié. Maintenant, de quel Jésus est-ce que je vous parle? Quel est le Jésus dont parle l'apôtre Paul? C'est Dieu. C'est Dieu qui est venu naître en Bethléem. Il a vécu 33 ans et demi. Et donc il est mort. Et donc il n'a fait aucun péché. Il n'avait pas eu besoin de mourir. Mais quand même il est mort. Pourquoi? Afin de porter tous mes péchés. Sa justice est tombée sur ma tête. Et est-ce qu'au
aujourd'hui, de façon précise, détaillée, tu as foi en ce que je viens de dire. இன்னும் ஒரு இயேசுவை நான் சொல்றேன். Je vais vous montrer un autre Jésus. இதயத்தில் ஆராதிக்கப்படாமல் உன் மூளை அறிவில ஆராதிக்கிற இயேசுவும் அது இயேசு அல்ல. Un Jésus que tu n'acceptes pas dans ton cœur, que tu gardes uniquement dans ton intelligence, ce n'est pas réellement Jésus. இதுல தான் இன்னைக்கு अनेक சபையில நடந்து போறோம். Et beaucoup aujourd'hui, c'est à cause de ce péché-là que nous allons partir en enfer. அது இப்படி சொல்லவா? இந்த இயேசு யாருன்னு சொல்லவா? Qui est ce Jésus? பாவ மன்னிப்பு தருகிற இயேசு. C'est Jésus qui nous donne le pardon des péchés. நீதிமானாக்குற இயேசு. Le Jésus qui me justifie. பரிசுத்தமாக்குற இயேசு. Jésus qui me sanctifie. கடைசியா மகிமையில சேர்க்கிற இயேசு. Et c'est le Jésus qui me rapprochera dans sa gloire. அவ பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறதா? Alors est-ce qu'aujourd'hui j'ai la certitude qu'il m'a pardonné நீ mes péchés? நீதிமான்ங்கற தைரியம் இருக்குதா? Est-ce que tu as aujourd'hui le courage de dire que tu es justifié? நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாயா? Et est-ce que chaque jour tu es sanctifié? நீ கடைசியா மகிமைப்படுவான்னு நம்புறாயா? Est-ce qu'aujourd'hui tu as la foi qu'un jour tu rentreras dans la gloire du Seigneur? நான் திரும்ப சொல்றேன், இந்த உலகத்துக்கு மாத்திரம் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் தெளிவா சொல்லுகிறேன், நீ உலகத்துக்கு மாத்திரம் உலகத்துக்கு ஏற்றுக்கொள்ளலாம், அது வேற விஷயம். உலகத்துக்கு மாத்திரம் நீ ஏற்றுக்கொண்டதா நான் சொல்றேன், நீயும் ஒரு வேற இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க. Si aujourd'hui tu acceptes Jésus uniquement pour les besoins que tu as dans ce monde, toi aussi tu as accepté un autre Jésus. நாம பார்த்தோம் வெளி உலகத்திலே இயேசுவை வேறு விதமாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. Nous avons vu dans le monde que chacun accepte, voit Jésus d'une différente manière. சபைக்குள்ளே அப்படி இருக்காங்க. Mais dans l'église aussi nous l'avons accepté. எனக்கு சுகம் மட்டும்தான் வேணும். Parce que nous pensons qu'il me donnera que la guérison. சுகம் வேணும்னு சொல்ல தவறல்ல. Il est bien de demander, souhaiter இந்த cette guérison. சுகத்தையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. Mais vous avez pour objectif uniquement la guérison. செழிப்பையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. Vous pensez uniquement qu'il nous donnera que இந்த la உலகத்துல guérison. எனக்கு என்ன கிடைக்கும்? Qu'est-ce que je vais avoir comme bénédiction sur இந்த terre? உலகத்துல நான் எப்படி சந்தோஷமா இருக்க Comment முடியும்? est-ce que je peux vivre entièrement avec joie sur terre? நான் சொன்னேன், பஞ்சு மெத்தையில படுத்து நீ நரகத்துக்கு போகலாமே ஒழிய சொர்க்கத்துக்கு போக முடியாது. Tu peux être dormir dans un matelas qui est bien, qui te donne tout confort, mais tu ne pourras pas rester ainsi pour aller au paradis. கடைசியா ஒன்று சொல்றேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது Quand vous acceptez Jésus-Christ, நீ ரட்சகராய் மாத்திரமல்ல, ce n'est pas uniquement comme sauveur, எஜமானனாய் நீ ஏற்றுக்கொள்ளணும். mais également accepter Jésus comme ton maître. இங்கிலீஷ்ல சொன்னா சேவையாரா மாத்திரமல்ல, அவரை லோடா ஏற்றுக்கொள்ளணும். Donc il faut également que tu l'acceptes comme Dieu, அவர் ரட்சிப்பு மாத்திரமல்ல, pas uniquement comme அவர் salut, பாவத்தை மன்னிக்கணும் மாத்திரமல்ல, c'est celui qui pardonne tes péchés, அவர் என்னுடைய எஜமான். mais c'est également mon maître. நான் இப்ப அடிமை. Donc je suis son serviteur, நான் இப்ப அடிமை. donc je suis son esclave. அவர் சொல்றதான் நான் செய்ய முடியும். Je peux faire uniquement ce qu'il வேற veut, ஒன்றும் செய்ய முடியாது. pas autre chose. அவர் கண்ணிச்சை பார்க்காதனா பார்க்க கூடாது. Tu ne regardes pas convoitise, tu ne regarderas pas. புருஷனுக்கு கீழ்ப்படினா கீழ்ப்படி. Obéis à ton mari, obéis. பிள்ளைகள் தாய்தம் கீழ்ப்படினா கீழ்ப்படி. Enfants, obéissez à vos parents, obéissez. பாவம் செய்யாதனா பாவம் செய்யாத. Ne fais pas de péché, alors tu ne feras pas de péché. தயவாது. Donc sois avec humilité, உண்மையாயிரு. sois juste devant Dieu. அப்ப கவனிங்க, நாங்க ரட்சகரா மட்டும் ஏற்றுக்கொண்டு நாங்க எஜமானாய் இந்த சபையில அநேகரை ஏற்றுக்கொள்ளல. Aujourd'hui, nous avons accepté Jésus comme sauveur et pas comme notre maître. வரும்போது சொல்லுவாங்க, நான் அறியேன். Et donc Dieu te dira quand tu seras auprès நீ de என்னை Dieu, ரட்சகரா ஏற்றுக்கொண்டது உண்மைதான். Dieu te dira je ne te connais point. ரட்சிப்பின் பாடல்கள் பாடுறது உண்மைதான். C'est vrai que tu vas accepter comme sauveur, que tu ஆனா vas நீ அரைவாசி இயேசுவை தான் ஏற்றுக்கொண்ட. tu as accepté que la moitié de Jésus. என்னை எஜமானாய் Tu ஏற்றுக்கொள்ளவில்லை. n'as pas accepté comme maître. என்ன நான் சொல்றதுக்கு எல்லாம் நான் கீழ்ப்படிவேன், அந்த அந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளவே. Tu n'as pas accepté la chose que j'ai dit, c'est-à-dire obéir à tout ce que je dis, te dira Jésus. அவன் சொன்னேன், இந்த அந்த நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், புத்தகம் சேர்த்து சொல்றேன், 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த எருசலேமிலே ஒரு குழந்தை பிறந்தது அல்லவா, அந்த குழந்தை யாருன்னு தீர்மானிக்கிறது தான், அந்த குழந்தைய சரியா யாருன்னு தீர்மானிக்கிறது தான், நீ நரகமா சொர்க்கமா போறன்னு தீர்மானிக்க.